வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை வந்து நோட் பண்ணி அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அது பாதகஸ்தானம். செவ்வாய் நீச்சமாகி வக்கரமாகும்போது அந்த வக்கரமாகனா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கம்மியாகுது, அந்த நெகட்டிவிட்டி கம்மியானாலும் இருந்தாலும் வருத்தங்கள் வரும். சில நேரம் அந்த பிடிவாதமே வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக செலவாகும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ல் உள்ள ராகு. ஸோ 6ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நிலபுலங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். அங்கே வந்து செவ்வாய் நீச்சமாகுதுங்க. ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எமோஷனாக பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ அது வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தோம். அது போகிற நட்சத்திர சாரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து 10ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன அவமானங்கள் ஏற்படுறது, இல்லைன்னா கணவன் மனைவியினோட வந்து ஒரு மாமியாரால் ஒரு பிரச்சனை வர்றதுமான விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். பட் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாருன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அந்த 2 போது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி போகும்போது அது நிறைய தடைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நாள். ஏன்னா வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது வந்து 11ல் இருக்கும்போது அது திடீர் லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அந்த 11ஆம் அதிபதியோட லிங்க் கிடைச்சாலே வந்து வந்துடும். குடும்பத்தாருக்கு வந்து தேவையான ஒரு வருமானங்கள், திடீர் வருமானங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் எனக்கு கேட்டதுன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ஒரு கோயில் குளங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் பிரச்சனை வரும்போது ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்துலேருந்து குழந்தைகளுக்காக நிறைய ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் தேதி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குன்னா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது அது நல்ல ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்களாக நடக்கும். 11ஆம் அதிபதியான புதன். 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்களை தரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போது பார்க்கும்போது தசாபதி பலன்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதியும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சந்திராசிரமமாக இருக்கிறனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதியும் செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்களில் சின்ன அவமானங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வந்து ஒரு எமோஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்க ராகு வந்து குழந்தைகளோட எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்.
பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும் குரு வந்து 7 இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7 இருந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம் இருக்கும். பட் பிடிவாதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்தரங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4 இருக்கிறது. ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏதாவது வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அதாவது குருடைய சாரத்திலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா குரு இப்போ வக்கரமாக இருக்கிறனால பிப்ரவரி 3ஆம் தேதி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியும் சனி வந்து பார்த்திங்கன்னா 3-4ஆம் அதிபதியாக இருக்கும். அதை சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்போசிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து 11இல் கேதுடைய சாரத்தில் போகும்போது நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்பு, ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கிளியர் ஆகி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4 இருக்கும்போது ரியல் எஸ்டேட் அந்த துறையில் நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு மனக்காயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்லது தான். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ள வந்து இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து, பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்படுற, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள், கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும்? ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு. அது ஒரு விஷயம். எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பார், சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா
கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும், ஓகேங்களா. சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓகேங்களா. ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.